லண்டனில் மே 20 இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரியவும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வு இடம்பெற்றது. பொதுமக்கள் நிகழ்வாக நிகழ்ந்த இந்த கலந்துரையாடலில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். கலந்து கொண்ட ஒவ்வொரு பொதுமக்களுமே தாங்கள் அந்த நிகழ்வுக்கான உணவு மற்றும் குடிர்பானங்களுக்கான பணத்தை செலுத்தி 25 பவுன்கள் பணத்தை செலுத்தித்தான் கலந்து கொண்டனர். ஏனைய பொதுக்கூட்டங்களுக்கு மாறாக, அதாவது பொதுமக்கள் கலந்து கொண்ட பொதுமக்களே தங்களுடைய அந்த கட்டிட மற்றும் கூட்டத்துக்கான செலவுகளை பொறுப்பேற்று நடந்த நிகழ்வாக இது இடம்பெற்றது. வழமையாக கூட்டங்களில் அரசியல் கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது கூட்டத்தை ஏற்பாடு செய்பவர்களே அந்த பணத்தை பொறுப்பேற்கின்றனர். குறிப்பாக இலங்கையினுடைய ஏனைய கட்சிகள் தங்களுடைய கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது அந்த கூட்டத்திற்கான செலவு அந்த கட்சிகளாலேயே பொறுப்பெடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய வரிப்பணத்திலிருந்து தான் அந்த அவ்வாறான செலவுகள் எடுக்கப்படுவது வழமை. இதற்கு மாறாக, முற்றிலும் மாறாக இவர்கள் இருவரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட பொதுமக்களுடைய செலவிலேயே இடம்பெற்றிருந்தது. அதனை அவர்கள் தங்களுடைய உரையிலும் சுட்டி காட்டியிருந்தார்கள். பெரும் மாற்றத்துக்கான எதிர்பார்ப்புடன் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி கடந்த 1.5 ஆண்டுகளாக தனது ஆட்சி காலத்தை நிறைவு செய்திருக்கின்றது. அந்த ஆட்சி காலத்தில் அந்த கட்சி ஏற்றுக்கொண்ட சவால்கள் மற்றும் தாங்கள் என்ன விடயங்களை சாதித்திருக்கிறோம் போன்ற விடயங்கள் தொடர்பில் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது. பெரும்பாலும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகின்ற வேளையிலே, பொதுவாக எதிர்க்கட்சிகள் சிங்கள தேசிய கட்சிகளும் சரி தமிழ் தேசிய கட்சிகளும் சரி மிக கடுமையான விமர்சனங்களையும் வைத்துக்கொண்டு வருகின்ற சூழலில் பொதுமக்களுடைய வரவேற்போடு இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் பல்வேறு அழுத்தம் திருத்தமான கருத்துக்களையும் அங்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிகழ்வு சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு ஏற்பாட்டாளர்கள் உடைய உரைகள் சில இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து மகளிர் விவகாரத்துறை அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தனது உரையை நிகழ்த்தினார். அந்த உரையில் நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தி மட்டும் போதாது, அந்த பொருளாதார அபிவிருத்தியோடு சமூகத்தினுடைய அபிவிருத்தியும் மிக முக்கியமானது. இந்த சமூகமும் அபிவிருத்தி அடைவதன் மூலமாகத்தான், அது நாட்டினுடைய அபிவிருத்தி சமூக அபிவிருத்தியிலும் முதலீடு செய்யப்படுவதன் மூலமாக மட்டும்தான் முழுமையான அபிவிருத்தி அடையும் என்ற போக்கில் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அந்த அபிவிருத்தியானது வடக்கு கிழக்கு அபிவிருத்தி போன்ற விடயங்களிலேயும் நாட்டின் பரவலாக வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் இந்த அபிவிருத்தி ஏற்பட வேண்டியதன் அவசியத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இந்த புற்றுநோய் பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தி அதற்கான முயற்சிகளை தாங்கள் எடுத்திருப்பதையும் அவர் அதில் பதிவு செய்திருந்தார். இப்பொழுது நீங்கள் அவருடைய அந்த உரையை கேட்கலாம். ஜனாதிபதி அவர்களை, எங்களுடைய அமர்மார் ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் உட்பட்ட எங்களுடைய அரசாங்கமானது இலங்கை அரசு என்பதை இருக்கின்ற தரத்தில் இருந்து கூடிய அளவிலான விருத்தி அடைந்த ஒரு நாடாக, அபிவிருத்தியை நோக்கி செல்கின்ற நாடாக கட்டியெழுப்பதற்கான முக்கிய ஒரு பயணத்தை செல்கின்ற நேரத்தில் தான் நாங்கள் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கிறோம். அதில் இந்த அபிவிருத்தி என்பதை மையப்படுத்தி நாங்கள் பேசும்போது இவ்வாறான நாடுகளில் வாழ்கின்ற உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவுடையதான் பொருளாதார அபிவிருத்தி மாத்திரம் மையப்படுத்தி எங்களால் ஒரு நாட்டின் அபிவிருத்தியை கருத முடியாது. அந்த பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும் போது அதற்கு ஏற்ப சமுதாய அபிவிருத்தி என்பதை நாங்கள் உருவாக்க வேண்டும். சமுதாய அபிவிருத்தி என்பது கட்டாயமானது. அதே போலத்தான் மக்களுக்கு இருக்கின்ற சட்டத்தில் சமத்துவம், சமமான உரிமைகள் கொண்ட ஒரு நாடாக அமைவதும் கட்டாயம். ஆகையால் தான் நாங்கள் சொல்கின்றோம், இவ்வாறான வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருந்து பார்க்கும்போது நீங்கள் அனுபவிக்கின்ற சலுகைகள், அதாவது பொருளாதாரத்தில் இருக்கின்ற சுதந்திரமான தன்மை, பொருளாதார சுதந்திரம், சட்டத்தில் இருக்கின்ற பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, இது அனைத்தையுமே இலங்கையில் வழங்கக்கூடிய வகையிலான ஒரு அரசாங்கம் தேவைப்படுகின்றது. அப்போதுதான் எல்லா மக்களுக்கும், நாட்டில் வாழ்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து மக்களுக்குமான சமூக பாதுகாப்பு, சமூக அங்கீகரிப்பு, பொருளாதாரத்தின் சமத்துவம், வளமான வசதிகள் அனைத்துமே பெறக்கூடிய வகையிலான வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்றதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். ஆகையால் தான் எல்லா பிரதேசங்களையும் சீரான வளர்ச்சிக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எங்கள் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது. அதில் முக்கியமாக கடந்த 30 வருட கால யுத்தத்திற்கு பிறகு அது யுத்தத்தின் காரணத்தால் பின்தங்கி இருக்கின்ற இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை கட்டியெழுப்பதற்கான துரித பணிகளில் எங்கள் நாட்டில்
தற்போதைய அரசாங்கமாக நாங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் மிகவும் பெருமிதத்துடன் கூற விரும்புகின்றேன். அதாவது 30 வருட காலமாக எங்களுடைய பிரதேசம், அந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் கைவிடப்பட்ட பிரதேசங்களாக, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக, வாழ்வாதார வசதிகள் குறைந்த பிரதேசங்களாக, அதே போலதான் நான் எங்கள் அமைச்சின் ஊடாக செய்யப்பட்ட கணிப்பீடுகளின் போது நான் அறிந்திருக்கிறேன். தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், முக்கியமாக பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக பாரிய அளவிலான பாதிப்புகளுக்கு சமூக பாதுகாப்பு இல்லாத, சட்டத்தின் பலப்படுத்தல் இல்லாம, சட்டத்தின் அரவணைப்பு இல்லாத, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவ்வாறான பாதுகாப்பை சட்டத்தின் நடவடிக்கைகளை தேடி போகும்போது அவர்களை கைவிடப்பட்ட சமுதாயமாக இருந்த, பின்தங்கப்பட்டிருந்த சமுதாயத்துக்கு சமூக அங்கீகாரத்தை வழங்கப்பட்டு தற்போது இந்த தனிமைகளை வாழ்கின்ற, அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பங்களை கட்டியிருப்பதற்கான நடவடிக்கை, நெடுஞ்சாலைகள் அமைப்பு, கல்வி சீரமைப்பு, அது மட்டுமல்லாமல் வைத்தியசாலைகளை அமைத்து கொடுத்தல் போன்ற பல வசதிகளை நாங்கள் சித்தமாக ஏற்படுத்தி இருக்கின்றோம். உதாரணங்களாக சொல்லும் போது நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு புற்றுநோய் காரணமாக யாழ்ப்பாண பிரதேசத்தில் மருத்துவமனைக்கு சென்று வருகின்ற ஒரு நோயாளிக்கு புற்றுநோய்க்கான மேலதிக மருத்துவ வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கு மகரகம வைத்தியசாலைக்கு வர வேண்டிய தேவைப்பாடு கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். அவ்வாறான நேரங்களில் அவர்களுக்கான போக்குவரத்துக்காக மாத்திரம் பல மடங்கான பணத்தை செலவிடுவதற்கு அவர்களுக்கு நேரிட்ட சம்பவங்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். தற்போது யாழ்ப்பாண வைத்தியசாலை இந்த புற்றுநோய் தடுப்பு பிரிவு ஒன்றை புதிதாக ஆரம்பித்து, அது மட்டுமல்லாமல் கிளிநொச்சி, மல்லாவி போன்ற பிரதேசங்களில் இந்த புற்றுநோய்களுக்கான நோய்வாய்ப்புகளை பெற்றுள்ளவர்களுக்கு மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்கான, சிகிச்சை பெற்று வருவதற்கான துரிதமான நடவடிக்கைகளை மாற்றியிருக்கிறோம். அந்நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பிலும் முக்கியமாக குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானோர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றனர். அதில் போராளிகளும் பொதுமக்களும் அடங்குகின்றனர். அந்த விடயத்தில் மாற்றுத்திறனாளிகள் மீது கூடுதலாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய பிரதேசங்களாக வடக்கு கிழக்கு பகுதிகள் இருக்குது. அதனையும் அவர் அங்கு குறிப்பாக சுட்டிக்காட்டியிருந்தார். அத்தோடு இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மலையகம் தொடர்பிலையும் அந்த அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வீடமைப்பு திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விடயங்களையும் அவர் அங்கு அழுத்தமாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் தற்பொழுதைய இந்த பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற இந்த சர்வதேச நிலவரங்கள், குறிப்பாக ஈரானில் ஏற்பட்டுள்ள யுத்தம் இவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே சமயம் அந்த பாதிப்புகளையும் கடந்து தங்களால் அந்த அபிவிருத்திகளை முன்னெடுக்க முடிகின்றது என்ற விடயங்களையும் அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பதிலடியாக தனது உரையில குறிப்பிட்டிருந்தார். அதோடு பெண்கள் மிக கூடுதலாக இந்த புதிய பாராளுமன்றத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அது இந்த அரசினுடைய மாபெரும் வெற்றி என்பதையும் அவர் அங்கு கோடிட்டு காட்டியிருந்தார். நீங்கள் அவருடைய உரையை தொடர்ந்து கேட்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைப்பாடுகளை அபிவிருத்தி செய்வதற்காக மாத்திரம் இந்த வருடம் 250 மில்லியன் ரூபாய் இலங்கை முழுவதிலும் இருக்கின்ற மாற்றுத்திறனாளி சிறுவர்களுக்கு அபிவிருத்தி பணிகளுக்காக வேண்டி எங்கள் இந்த அரசாங்க பாதையில் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது கடந்த ஆண்டுகளோடு பார்க்கும்போது இவ்வளவு காலமும் இருக்கின்ற அரசாங்கங்கள் ஒன்றுமே இந்த மாற்றுத்திறனாளிகளை என்றவர்களை அவர்களை எவ்வாறு விட வேண்டும், இந்த மாறான நாடுகளில் பார்க்கும்போது அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு, பேச்சுத்திறன் தேவைப்படுபவர்களுக்கு பேச்சுத்திறன் வளர்ப்பதற்காக அல்லது அவர்களுடைய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கு நிறைய பணத்தை இவ்வாறு கடந்த வருடமும் 2026ஆம் ஆண்டும் 2027ஆம் ஆண்டும் இந்த கல்வியின் ஊடாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய விசேட கல்வி வளர்ப்பதற்காக, சுகாதார வளர்ப்புக்காக, நெடுஞ்சாலை அமைப்பதற்காக, அது மாத்திரமல்லாமல் சமூக பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக இவர்களை தொழில் முனைவோர்களாக, அதாவது தனித்தலைமைத்துவ குடும்பங்களில் இருக்கின்ற பெண்களையும் ஏனையவர்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து இந்த தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கு தனியாக சுதந்திரமாக பொருளாதாரத்தை கட்டியிருப்பதற்கு வழிவகுக்கும் தன்மை புதிய அரசு திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்பதை பெருமிதத்துடன் கூற விரும்புகின்றேன். அதே போல நாங்கள் பார்க்கிறோம், இன்றைய தினம் மட்டக்களப்பு பிரதேசத்தில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் புதிய நூலகம் ஒன்றை திறந்து வைக்கும் போது அடுத்த வருடத்திற்கு இந்த கல்வி அபிவிருத்தி மாத்திரமல்லாமல் இந்த நூலக அபிவிருத்திக்காக 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்காக அடுத்த வருடம் 2027ஆம் ஆண்டு பாதிப்பில் பண ஒதுக்கீடுகளை செய்வதற்கான அனைத்து பணிகளையும் ஏற்படுத்துவதாக அவர் கூறியிருக்கிறார். ஆகவே
நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வடகிழக்கு பிரதேசங்கள் மாத்திரமில்லாமல் இந்த மலையகத்தில் பார்த்தாலும் கூட இம்முறை எங்களுக்கு நாங்கள் படிப்படியாக இந்த நாட்டை கட்டியெழுத்து வரும்போது முகம் கொடுத்த இன்னொரு பிரச்சனை தான் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இந்த தித்வா பெரும் சூறாவளியின் காரணத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களால் முற்றுமுழுதாக அழிந்து அவர்களுடைய உடைமைகளை இழந்து உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வீடமைப்பு திட்டங்களாக துரிதமான நடவடிக்கைகளுடன் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மாத்திரம் 50,000 வீடுகள் கட்டுவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதில் 10,000 வீடுகள் இந்திய அரசாங்கத்தின் உதவியூடாக மலையகத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆரம்பித்திருக்கின்றதை தவிர்த்து அதுக்கு அப்பாற்பட்டு இன்னும் மேலதிகமாக 23,000 வீடுகள் இந்த டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடமைப்புக்காக இந்த ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலதிகமாக 17,000 வீடு பொதுவாக குறைந்த வருமானம் உள்ளவர்களுடைய தொட்டில் கட்டி அல்லது குடிசை வீடுகளில் தகர வீடுகளில் வாழ்பவர்களுக்கு 17,000 பேர் இனக்கண்ட 17,000 குடும்பங்களுக்கு 17,000 வீடுகளும் 23,000 வீடு அந்த டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 40,000 அடுத்துதான் இந்த 10,000 வீடு இந்திய அரசுடன் 10,000 வீடுகளோட ஒட்டுமொத்தமாக 50,000 வீடுகள் கட்டுமான பணிகள் இந்த முறை இவ்வருடம் நாங்கள் இலங்கை முழுவதும் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் அனைத்துமே மேற்கொண்டு வரும்போதுதான் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போதைய எரிபொருள் பிரச்சனை காரணத்தால் இலங்கை நாட்டிற்கு சற்று நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் அடைய நினைத்த வேகத்தை எங்களுக்கு அண்மிக்க முடியாது என்பதை காரணத்தால தற்போது இந்த எரிபொருள் சிக்கல் எரிபொருள் பிரச்சனை என்பது இந்த நாடுகளுக்கு போலவே எங்கள் நாட்டுக்கும் பாதித்துத்தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும், இதுவரை இந்த கடந்த 3-4 மாதங்களாக ஒரு நாள் கூட எங்களுடைய இருக்கின்ற தொழிற்சாலைகள் ஒன்றுமே மின்சார வசதி இல்லாததின் காரணத்தாலோ அல்லது எரிபொருள் இல்லாததின் காரணத்தாலோ ஒரு நாள் கூட மூடாமல் எங்களுடைய நாட்டின் தேசிய பொருளாதாரம் நன்றாகவே இயங்கி வந்திருப்பதை நாங்கள் மிகவும் பெருமதியுடன் நாங்கள் கூறுகிறோம். தொடர்ந்து அங்கு உரையாற்றிய மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கையுடைய சர்வதேச நிலவரம் பற்றியும் குறிப்பிட்டார். இலங்கை தற்போதைய புதிய அரசு சர்வதேச நாடுகளுடன் அவ்வளவு உறவை கொண்டிருக்கவில்லை, அனுபவமற்றவர்கள். அந்த வகையில சர்வதேச உறவுகள் நலிவடையும் என்ற எதிர்பார்ப்பு எதிர்கட்சிகளிடம் இருந்தது. அதை தாங்கள் வலுவாக மீறியுள்ளதாகவும் அவர்களுடைய அந்த எண்ணம் பலிக்கவில்லை என்பதையும் அங்கே கோடிட்டு காட்டியிருந்தார். ஆனால் சர்வதேச அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இலங்கைக்கு மிகுந்த வரவேற்பு கிடைக்கப்பட்டிருப்பதை பற்றியும் அங்கு விதந்து உரையாற்றியிருந்தார். இலங்கையினுடைய வெளிவிவகார கொள்கை குறிப்பாக இந்த ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் ஈரானிய போர் வீரர்கள் கடற்படை வீரர்களை காப்பாற்றியதில் இலங்கை மேற்கொண்ட அந்த மனிதாபிமான நடவடிக்கை பெரும்பாலும் பலராலும் பாராட்டப்பட்டிருந்தது. அதே சமயம் இலங்கை இந்திய உறவுகள், இலங்கை சீனா உறவு போன்ற விடயங்களில் இலங்கை பல தரப்பினருடையும் தன்னுடைய உறவை வலுப்படுத்தி இருக்கின்றது. அத்தோடு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடன்களை பெற விஷயத்திலையும் இலங்கை சாதகமான ஒரு நிலைமையை எட்டி இருக்கின்றது. இதன் காரணமாக இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது இந்த இனவாதத்துக்கு எதிரான அரசினுடைய நிலைப்பாடும், அடுத்தது இந்த பொருளாதாரத்தில் போன்ற மோசடிகள், ஊழல் மோசடி போன்றவற்றுக்கு எதிரான அரசின் நிலைப்பாடு என்பதையும் சரோஜா போல்ராஜ் அங்கு சுட்டிக்காட்டி இருந்தார். மற்றது தங்களால் எதிர்கொள்ளக்கூடிய இந்த சவால்கள், என்னதான் சவால்கள் வந்த பொழுதும் தங்களாலே அதை எதிர்கொள்ள முடியும் என்பதையும் அங்கு தெளிவுபடுத்தி இருந்தார். அந்த பகுதியை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். தொழிற்சாலை, ஆடை தொழிற்சாலையோ அல்லது தேயிலை தொழிற்சாலையோ அல்லது மீனவ மக்களுக்கோ எந்த ஒரு பாதிப்புமே படாதவாறு இவர்கள் அனைவருக்குமே ஒன்றாக பன்முறை தொழில்களில் ஈடுபடக்கூடிய இந்த தேசிய பொருளாதாரம் இயங்கு வருகின்ற சூழ்நிலையை நன்றாக கட்டியெழுப்பப்பட்ட ஒரு அரசாங்கமாக நாங்கள் பெருமையுடன் நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னென்றால், அந்நிய நாடுகள் முக்கியமாக எங்களுடைய அரசாங்கம் இந்த அரசாங்க பதவியேற்றது காலத்தில் ஆரம்பத்தில் கூறிய விடயம்தான், எங்களுக்கு ஏனைய நாடுகளுடன் தொடர்பு இல்லை, எங்களுடைய வெளிவிவகார தன்மை, வெளிவிவகார கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்று கூறியிருந்தார்கள். இலங்கை என்பது மனிதாபிமானமிக்க நாடு, அன்றையர்களோட ஒன்றாக வாழக்கூடிய நாடு, அன்னித்த நாடுகளுடன் சமமாக தன்மையுடன் சந்திக்கக்கூடிய நாடு. அதே போலவே இந்த வெளிவிவகார கொள்கையில் துரிதமான நிரந்தரமான ஒரு கொள்கையுடன் இருக்கின்ற ஒரு நாடு, மக்கள் நலம் வழங்குகின்ற ஒரு நாடாக
நலன்புரி வசதிகளை வழங்குகின்ற ஒரு நாடாக, சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து மக்களையும் ஒன்றாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு நாடாக நாங்கள் இப்ப திறங்கி வாழ்கின்றோம் என்பதை நான் வெளிப்படையாக கூறுகின்றேன். எப்போதுமே எங்களுடைய அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்தே இனவாதத்தை எதிர்த்த ஒரு அரசாங்கம், இனவாதத்தை எதிர்த்த ஒரு கட்சி. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு, அதே போல எங்களுடைய பிரதமர்களுடைய இந்த திறந்த மனப்பான்மை, அனைத்து மக்களுமே இலங்கையர்கள் என்று நம்பி வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை மிகவும் பாராட்டக்கூடிய விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே என்னை போல ஒருவர் இன்று இந்த அமைச்சர் பதவியில் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னென்றால், இந்த எங்களுடைய கட்சியில் இல்ல இந்த திறந்த கொள்கை என்பது, திறந்த மனப்பான்மை என்பதை நான் மிகவும் பெருமையுடன் கொள்கின்றேன். இல்லாவிட்டால் இனவாத குழுக்களான, அதாவது இனவாத ரீதியாக பார்ப்பதாக இருந்தால், எங்கள் அனைவருக்கும், நாங்கள் இங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற நாங்கள் அனைவருமே மிகவும் பெருமைப்படுகின்றோம். நாங்கள் இலங்கையர்கள் என்று இல்லாத இந்த நாட்டுக்குள்ள மீண்டும் மீண்டும் எந்த ஒரு காரணம் கொண்டும் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் என்ற உறுதிக்கூறலை எங்கள் ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். நாங்கள் பெண்ணிய அரசியல் என்பது இலகுவானதல்ல. பார்த்தீங்கள் என்று சொன்னா பெண்ணியம், அது மட்டுமல்லாமல் பெண்ணிய அரசியல் என்பது இலகுவான விஷயம் அல்ல. சீர்திருத்தங்கள் தொடர்பாக பாரிய வதந்திகளை எழுப்பி, அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி, அதுல விமர்சனங்கள் ஏற்படுத்தி, அவர்களை இழிவுபடுத்தி நடந்த விஷயங்களை அடுத்து தற்போது என்னை பற்றியும் நாங்கள் நிறைய தாக்கங்கள் பட்டிருக்கின்றோம், அரசியல் நிறைய தாக்கங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். இழிவுபடுத்தல், கொச்சப்படுத்தல் போன்ற பல விடயங்களுக்கு நாங்கள் கொடுத்து தனி அளவுக்கு வந்திருக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய தேவைப்பாடு என்னவென்றால், இதை தாங்கும் சக்தி எங்களுக்கு வழங்கப்பட்டது எங்களுடைய கட்சியா, உங்களுடைய அரவணைப்பு, உங்களுடைய அன்பு, அதே போலத்தான் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளல், இது அனைத்தும் காரணத்தால் தான் நாங்கள் இவ்வாறு இந்த நிலையில் இருக்கின்றோம். அதுவே எங்களுடைய பலன். ஆகவே மக்கள் பலனே எங்கள் பலமே எங்களுடைய சக்தி, எங்களுடைய கட்சியின் பலம், அதே போல எங்கள் நாட்டின் பலம் என்று நான் கூற விரும்புகிறேன். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய சரோஜா போல்ராஜ் பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்திருந்தார். நிகழ்வில் இறுதியில் கேள்விகளும் முன்வைக்கப்பட்டன. அதில் கேட்கப்பட்ட கேள்விகளில் போதைப்பொருள் தொடர்பான கேள்விகளுக்கும் பதிலளித்திருந்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் தங்களுடைய அரசு எவ்வளவு கடுமையாக முயற்சி செய்கின்றது என்பதும், வடக்கு கிழக்கிலே உட்பட நாடு பூராகவும் பரவியுள்ள இந்த போதை வஸ்து கடத்தல் போன்றவற்றை தடுப்பதற்கும் அவற்றிலிருந்து சிறுவர்கள் பெண்களை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகளை தாங்கள் எவ்வளவு துரிதப்படுத்தி இருக்கணும், பல்வேறு தரப்பினர் கைது செய்யப்படுகின்றனர், தண்டனைக்குள்ளாக்கப்படுகின்றனர் என்ற போன்ற விடயங்களையும் அங்கு குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு குறிப்பாக பெண்களுடைய கல்வியை உயர்த்துவது மற்றும் மலையகத்திலே வீடு அமைப்பு திட்டங்களை உருவாக்கி அவர் இந்த வீடுகளை கையளிப்பது போன்ற விடயங்களில் தாங்கள் எவ்வளவு கடுமையான முயற்சிகள் எடுக்கின்றோம். தங்களுடைய குறுகிய 18 மாத ஆட்சி காலத்தில் பல்வேறு விடயங்களையும் தாங்கள் அந்த குறித்த தங்களுடைய இலக்கு நோக்கிய பயணத்தில் நாங்கள் சரியான இடத்துல நிற்கிறோம் என்றதையும் சரோஜா போல்ராஜ் தெளிவுபடுத்தி இருந்தார். அதோட பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் போன்ற விடயங்களையும் தாங்கள் பல்வேறு குழுக்களை அமைத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிடுகின்றார். நீங்கள் அதனை அவருடைய மொழியிலேயே கேட்கலாம். தற்போதைய இருக்கிற சூழல் படி வீடுகளில் இருக்கின்ற சிறார்களுடைய மற்ற ஆண்களுடைய போதை வஸ்துக்கு அடிமையாகின்ற தன்மையின் காரணத்தால் பாதிக்கப்படும் பெரும்பான்மையான பெண்கள். அப்போ வீட்டு வன்முறைகளில் பாதிக்கப்படுபவர்களுக்கு இலங்கை முழுதும் நாங்கள் அதை வெளிப்படுத்துவதில்லை. நாங்கள் இதில் ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கையாக மட்டுமில்லாமல் அது ஒரு நீண்ட கால நோக்குடன் செய்கின்ற ஒரு விடயம். அவர்களுடைய பாதுகாப்பு இல்லங்கள், சேஃப் ஹவுசஸ், நாங்கள் 11 மாவட்டங்களில் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் இது 25 மாவட்டங்களுக்கும் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை தான் எடுக்கணும். ஏனென்றால் சில வேளை சிறார்களுடன் தன்னுடைய குழந்தைகளுடன் உயிர்களை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு வெறுப்புடன் வருகின்ற பெண்களுக்கு தஞ்சம் புகுந்து வாழ்வதற்கான ஒரு இடம் தேவை. அந்த இடங்கள்ல நாங்கள் இதுவரையும் இப்ப இலங்கையில 11 மாவட்டங்கள் இது இயங்கி வருகின்றது சேஃப் ஹவுசஸ். அப்படி வீட்டு வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அங்கே தங்குமிடமாக இருந்து அவர்களுக்கான மாணவர்களை படிப்பிப்பதற்கு, தங்களுடைய பாதுகாப்புக்கு, தங்களுடைய உடல்நல ஆரோக்கியம், மனநல ஆரோக்கியங்களை வழங்குவதற்கான வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுகளை நாங்கள் ஊக்குவிப்பதில்லை. ஏனென்றால் வீட்டு வன்முறைகளால் மட்டுமல்லாமல் அந்த குடும்ப பிரிவுகள், அது குடும்பம் என்றதை பிரிந்து விடாமல் அவர்களை ஒன்று சேர்த்து வைப்பதே தான் எங்களுடைய நோக்கம். ஆகவே அதற்கான உடல்நல ஆலோசனைகளை வழங்கி வருகின்றோம். போதை வஸ்துகளுக்கு அடிமையானவர்களுக்கு
அவர்களை மறுபடி மீள சமுதாயமயப்படுத்துவதற்கு அவர்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் போய் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கான தேவையான வைத்திய வசதிகள் வழங்கி கொண்டு வருகின்றோம். அதே போல சட்டத்தின் ஊடாகவும் இந்த வடிசாராயம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இணைய பிரதேசங்களில் மலையகத்தில் வடிசாராயம் நிறைய விஷயங்களை பெண்களை பாதிக்கின்ற இடங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் தான். அதோட தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த விஷயங்களுக்கு சட்ட நடவடிக்கைகளும் தேவை, சமுதாய விழிப்புணர்வும் தேவை, கட்டுப்பாடு விஷயங்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். எங்களுடைய அமைச்சின் கீழாகவும் எங்களுடைய சுகாதார அமைச்சு, அதே போல் நாங்கள் சமூக அபிவிருத்தி சமூக கட்டமைப்பு வசதிகளின் ஊடாகவும் இந்த மாற்றங்களை செய்து வருகின்றோம். அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்றால் முக்கியமாக அந்த குறைந்த பாடசாலைகளிலிருந்து இடைவிலகளை தவிர்த்து கொள்ளணும், அவர்களை கல்வியில் ஊக்குவிக்கணும், வசதிகளை வழங்கணும். அவர்களை கல்வியில் உயர்த்திவிட்டால் தான் இந்த போதை வஸ்துகளிலிருந்து மீண்டு வருவார்கள் என்ற முழுமையான நம்பிக்கை இருக்குது. அவ்வாறு பாதிக்கப்படுபவர்களுக்கு நாங்கள் நிவாரண வசதிகளை வழங்கி வருகிறோம். முக்கியமாக இந்த நாளில் நாங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது, இந்த ஆன்லைன் கேம்பிளிங் அண்ட் ஆன்லைன் கேமிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலத்தில் யாழ்ப்பாணத்தில் நிறைய மாணவர்கள் உயிரை பயன்படுத்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதுங்களுக்காகவும் நாங்கள் டிஜிட்டல் மினிஸ்ட்ரியூடாக கட்டுப்பாடு வலைத்தளங்கள் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். Next question from you, I think. That child abuse case about. Next court date is 22nd of May. Yeah. There, lawyer will appear on that date according to the AG's opinion. According to the AG's opinion, in our side also, our NCP also give the lawyer to this child, and in our side also, lawyer will appear on that date. 22nd is the next court date. அடுத்து நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, மலையக கல்வியை தொடர்ந்து எங்களுடைய கல்வி அமைச்சர் இங்கே இருக்கின்றார், எங்களுடைய பிரதமர். இந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம்தான், தோட்ட பாடசாலைகளுக்கு முக்கியமாக தோட்ட பாடசாலைகளாக இருந்த பாடசாலைகளில் 850 புதிய ஆசிரியர் நியமனம், 116 தோட்ட பாடசாலைகளுக்கு அதிபர் நியமனம், விஞ்ஞான கூட வசதிகள், தொழில்நுட்ப வசதிகளை வழங்கி, அதே போல ஸ்மார்ட் போர்டுகளுடன் வழங்கி புதிய கல்வி திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். நாங்களும் உங்களுடைய உதவிகளை நாங்கள் மிகவும் பெருமிதத்துடன் பாராட்டுகின்றோம். இரண்டாவது விஷயம்தான் கொஞ்சம் நான் விவரமாக சொல்ல வேணும். எங்களுடைய இந்த புயலினால் பாதிக்கப்பட்டு வீடு இழந்தவர்களுடைய பிரச்சினை, அதில் நான் சொல்லும் போது ஒரு விடயமாக நுவரெலியா மாவட்டத்தில் காணி பிரச்சனை, அதாவது வீட்டமைப்பு திட்டங்களின் போது பாதிக்கப்பட்ட காணிகளில் NBRO ரிப்போர்ட் எடுத்து இந்த வீடுகளை மீள கட்டியெழுப்பதற்கான அதே இடத்தில் வீட்டை கட்டி கொடுப்பதற்கான வசதிகள் இல்லாததற்கு காரணம் அந்த இடங்கள் தங்கள் குடியிருந்த இடங்கள் உகந்த இடங்களாக மேலும் மேலும் அவ்வாறான இடத்திலே குடியிருக்கிறதற்கு சூழல் இல்லை அல்லது உகந்த தன்மை இல்லை என்றதை குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆகவே அவர்களுக்காக மேலதிகமான வேற காணிகளை தேடும் வாய்ப்புகளுக்கு தேவைப்பாடு இருக்கின்றது. அதே பதுளை மாவட்டத்தை நான் குறிப்பிடும் போது, பதுளை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த காணிகளில் 168% காணிகள் மக்கள் குடியிருப்புக்கு தகுந்தது அல்ல என்றதுதான் NBRO ரிப்போர்ட் கூறுகின்றது. அது காட்டு நிலங்களாக இருக்கலாம், அதே போல அது மேய்ச்சல் தரைகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அது விவசாய காணிகளாக கைவிடலாமே தவிர அவற்றை வீடமைப்புக்காக மக்கள் குடிவாழ்வுக்கு உகந்த காணிகள் இல்லை என்றதை NBRO ரிப்போர்ட் சொல்லுது. ஆகவே 132% ஒட்டுமொத்த காணிகளில் அந்த பரப்பளவில் 132% காணிகள் மாத்திரமே தான் வீடுகளை அமைப்பதற்கான உகந்த வசதி உள்ளது. எனவே அதில் பாடசாலைகளை கட்டணும், வைத்தியசாலைகளை கட்டணும், தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கணும், வீடமைப்புகளுக்கும் நாங்கள் காணிகளை வழங்கணும். அவ்வாறு பார்க்கும்போது தற்போதைய இருக்க நெருக்கடியான சூழலில் காணி பிரச்சனை காரணத்தால் வீடமைப்பு சற்று தாமதமாகலாம். ஆனால் அடுக்குமாடி கட்டடங்களாவது நாங்கள் கட்டி விரைவாக வீடுகளை வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கின்றோம். ஆனால் நாங்கள் முன்னே வழங்கிய ஒரு உத்தரவாதம் தான் குறைந்தது ஒரு 7 காணியாவது தோட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றது.
காணியை நில உரிமை என்பதை நாங்கள் பேசி வந்தோம். ஆனால் இப்போது இந்த புயலினால் காரணத்தால் அந்த காணிகள் தொடர்பாக இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்தந்த பிரதேசத்துக்கு உகந்த நடவடிக்கை எடுத்து வீடு அமைப்புகளை கட்டாயம் உறுதிப்படுத்துவோம் என்றதையும் நான் கூறுகின்றேன். அடுத்த கேள்வி என்னென்றால், வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் முக்கியமாக நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம்தான், ஒரே இரவில் யாழ்ப்பாணத்தில் இருந்த முஸ்லிம் மக்களை வெளியேற்றிய சம்பவம் எங்களுக்கு அனைவருக்குமே ஞாபகம் இருக்கின்றது. அந்த நடந்த நடவடிக்கையை தொடர்ந்து இதுவரையும் மீள குடியேற்றம் என்பது எங்கள் அரசாங்கம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. இருந்தும் நாங்கள் சொல்கின்றது, அந்த ஆரம்ப காணி உரிமைகள் உள்ளவர்களுடைய தன்னுடைய அத்தாட்சி பத்திரங்கள் இருந்தால் அந்த காணிகளை விடுவித்து மீள அவர்களுக்கு ஒப்படைப்பதற்கு எங்கள் அரசாங்கம் எதிர்கால நடவடிக்கைகள் எடுக்கின்றோம் என்ற உறுதியையும் நாங்கள் கூற விரும்புகிறோம். இதுவரை நீங்கள் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அவர்கள் நாட்டினுடைய பொருளாதாரம், அபிவிருத்தி மற்றும் இந்த போதவஸ்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பிலும் பெண்கள் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பிலும் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருந்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் ஹர்னி அமரசூரியவும் உரையாற்றியிருந்தார். அவருடைய உரையை நீங்கள் அடுத்த பாகத்தில் கேட்கலாம். நன்றி.